ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லதா சண்முகம். நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்காக கொடிவேரி போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்தது அந்த டே. சடனாக ஃபிக்ஸ் பண்ணி போனோம். ஒரு சில கோயில்களெல்லாம் விசிட் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் வந்து பண்ணாரி அம்மன் போயிருந்தோம். பண்ணாரி அம்மன் வந்து நான் வீடியோஸ் எடுக்கலை, கொடிவேரியிலேருந்து தான் எடுக்க ஆரம்பித்தேன். கொடிவேரியில் ரொம்ப ஜாலியாக இருந்தது. தண்ணியில் நிறைய நேரம் விளையாண்டோம். ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணியை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த அன்னைக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த பாறையிலலாம் வந்து ஒரு சிலர் போய் வலிக்கு விழுந்ததெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்லாம் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. உங்களுக்கும் இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் பச்சைமலை அந்த முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் திண்டல் முருகனும் போயிருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். சடனாக பிளான் பண்ணி போனோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அங்கே போனது. இங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, தண்ணி இந்த இதெல்லாம் ஓடுறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வியூ பண்ணி பார்க்கும்போது மேட்டூர் டேமில் இருக்க மாதிரி அங்கே இருந்த மாதிரியே இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா பச்சைமலையிலேருந்து மேலே இருந்து வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்ல தரிசனம் கிடைச்சது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. பச்சைமலை முருகன் கோயில் பார்த்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் திண்டல் முருகன் போகும்போது மயில் பார்த்தோம். மயில் பறந்தது. இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி பார்த்தது வீடியோவில் தான் பார்த்தோம். அன்றைக்கி வந்து நாங்கள் நேரில் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக பிளஸ்டாக ஃபீல் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.